வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நாம பகவான் ஸ்ரீராம் சார் எழுதின நேச்சர் ஆஃப் நேச்சர் அப்புறம் ஜேர்னி இன்டு ஜாய் புத்தகங்கள்ல இருக்கிற ரொம்ப ஆழமான சில விஷயங்களை தான் சுருக்கமா அலச போறோம். நாம எல்லாரும் சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா ஏற்கனவே நாம அளவற்ற மகிழ்ச்சியால சூழப்பட்டிருக்கும்போது ஏன் அதை தேடி அலையணும்? இந்த ஒரு கேள்விக்கான விடையத்தான் நாம தேட போறோம். மூளை எப்பவும் லாஜிக் பேசி போராடிக்கிட்டே இருக்கும். அங்கிருந்து நம்ம இதயத்தோட எல்லையற்ற நன்றி உணர்வை நோக்கி ஒரு அழகான பயணமா அது இருக்க போகுது. முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் முழுமை என்ற மாயை, அதாவது தி illusion ஆஃப் பெர்ஃபெக்ஷன். நாமும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, 100% குறையில்லாம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நம்ம ஈகோ எதிர்பார்க்குது பாத்தீங்களா? அங்கிருந்து தான் எல்லா துயரமும் ஆரம்பிக்குது. இத பத்தி ஸ்ரீராம் சார் ரொம்ப அழகா சொல்றார். மனுஷங்க 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச பிழை. ஏன்னா குறையே இல்லாம இருக்கிறது தெய்வத்தோட குணம். ஆனா மனுஷனா இருக்கிறதுங்கிறதே அந்த அழகான குறைகளோட இருக்கிறது தான். பகுதியின் குறையே முழுமையின் நிறைவு அப்படின்னு அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து மனித சாதனைகள் வர்சஸ் தெய்வீக சாதனைகள். நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் முழுசா ஒரு தடவை மறுபரிசீலனை செய்ய வைக்க போகுது இந்த கான்செப்ட். வாழ்க்கையில எதை சாதிக்க போறோம்னு நாம அவ்வளவு போராடுறோம். ஒரு நிமிஷம் யோசிங்க. நமக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்கிற இந்த தலை, கழுத்து, பாதங்கள் இது எல்லாமே தெய்வீக சாதனைகள். இதோட மதிப்பு மனுஷன் உருவாக்குன கிரீடம், நெக்லஸ், பிராண்டட் ஷூஸ் இதை விட பல மடங்கு அதிகங்கிறது தான் நிஜம். ஆனா நாம வாழ்நாள் முழுக்க அந்த கிரீடத்துக்காகவும் செருப்புக்காகவும் தான் கவலைப்படுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தலையை விட கிரீடம் ஒருபோதும் பெருசு கிடையாது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். புரிதலை விட ஒருங்கிணைப்பு. நம்ம அறிவாற்றல் பக்கமா கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இந்த உலகத்தை எப்படியாவது லாஜிக்கா, தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஒரு பிடிவாதம் இருக்குல்ல, அதுவே நம்ம அமைதியை எப்படி பறிக்குதுன்னு பார்க்கலாம். ஆதாமுக்கும் ஆப்பிளுக்கும் நடந்த கதை நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆதாம் எப்ப அந்த ஆப்பிள சாப்பிட்டு கடவுளை தர்க்கத்தோட, அதாவது லாஜிக்கா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாரோ அந்த நொடிய அவருக்கு அறிவு கிடைச்சது. ஆனா அவர் தன்னோட நிம்மதிய முழுமையா இழந்துட்டார். ஈடன் தோட்டத்துல அதுவரைக்கும் இருந்த அந்த முழுமையான அமைதி எப்ப கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாரோ அப்பவே பறி போயிடுச்சு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்குவோம். அந்த குழந்தை தன்னோட அம்மாவை சயின்டிஃபிக்கா அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி பண்ணியா நேசிக்குது? கண்டிப்பா இல்ல. இந்த ஆராய்ச்சி பண்ற, பகுப்பாய்வு செய்யற ஆசையெல்லாம் மறைஞ்சு நாம ஒருத்தரோட அல்லது இந்த பிரபஞ்சத்தோட ஒன்னா இணைந்து இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வரும்போதுதான் உண்மையான அன்பு மலருது. லாஜிக் எல்லாமே மூளையோட வேலை. ஆனா அந்த நிபந்தனையற்ற அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது இதயத்தோட மொழி. இதோட சாராம்சமே இதுதாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டான கம்யூனிகேஷன், லாஜிக் இது எல்லாமே மனுஷங்களுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தவறான புரிதல்களை தான் அதிகம் உருவாக்குது. ஆனா ஒரு அமைதியான ஆன்ம இணைப்பு, அதைத்தான் கம்யூனியன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த உலகத்தோட நம்மள உண்மையாகவே இணைக்குது. 4வது பகுதி இயற்கையின் அற்புதம். இந்த அணுவா ஆராயிற பழக்கத்தை நாம என்னைக்கு கைவிடுறோமோ அந்த மறுகணமே நம்ம கண் முன்னாடியே நடக்கிற இந்த இயற்கையோட ஆச்சரியமான அற்புதங்களை நம்மால முழுசா ரசிக்க முடியும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். ஸ்ரீராம் சார் படைப்பாளரை வெறும் தந்தைன்னு மட்டும் சொல்லாம பிரபஞ்சத்தோட மாமனார் அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா ஆனா அவ்வளோ ஆழமா சொல்றார். ஏன்னா ஒரு மாமனார் எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாரோ அதே மாதிரி கடவுளோட கருணையும் இயற்கையோட கடுமையான விதிகளுக்குள்ள மட்டும்தான் செயல்படுது. இப்போ தண்ணீர் எப்பவுமே பள்ளத்தை நோக்கி தானே பாயும். அது இயற்கையோட மாறாத விதி. கடவுளே நினைச்சாலும் அது அப்படிதான். வேணும்னா ஒரு கரும்பு செடி எடுத்துக்கோங்க. அதோட அதிசயத்தை பாருங்களேன். ரொம்ப சாதாரணமான சேறு, தண்ணி இத ரெண்டையும் அதோட மெல்லிய வேர்கள் வழியா உறிஞ்சி எப்படி ஒரு தூய்மையான, இனிப்பான சர்க்கரையா மாத்துது. கோடிக்கணக்கான விஞ்ஞானிகள் பல கோடி வருஷம் ஒண்ணா உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த அற்புதத்தை இப்படி செய்ய முடியுமா சொல்லுங்க? வாய்ப்பே இல்ல. இந்த ஒரு விஷயம் நம்ம மொத்த பார்வையுமே மாத்துறோம். என்ன தெரியுமா? படைப்பாளர் எங்கேயோ வானத்துல ரொம்ப தூரத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த அற்புதங்களை செய்யல. அவரே அந்த படைப்பாவே மாறிட்டார். ஆமாங்க, கடவுளே அந்த இனிப்பான சர்க்கரையா மாறியிருக்கார். இதை நினைக்கும் போதே புல்லரிக்குது இல்ல? நம்ம பரபரப்பான வாழ்க்கையில ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு சுத்தி பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே அன்பால வடிவமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் கலைப்படைப்புன்னு நமக்கு புரியும். பூக்களோட நடனம், மின்னும் நட்சத்திரங்கள், ஆர்ப்பரிக்கும் அருவிகள், ஒரு சின்ன குழந்தையோட கள்ளமில்லாத சிரிப்பு, இது எல்லாமே இயற்கை நமக்காக பாடுற கவிதைகள் தாங்க. அப்படியே இந்த பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அதுதான் நன்றி உணர்வு. மூளையில ஆரம்பிச்ச நம்ம பயணம் இதயத்துக்கு வந்து சேர்ற அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் இதுதான். ஒரு ஆழமான மனச உருக்குற நன்றி உணர்வு. ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா தானா நடக்கிறது, சாப்பிடுறது, ஏன்
கண் திறந்து பார்க்கறது கூட சாத்தியமில்லாத கனவா நினைச்சு தவிக்கிற எத்தனையோ நோயாளிகள் இருக்காங்க. அவங்கள நினைச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு காலையில நம்ம உசுரோட முழிச்சிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தானே. அவங்களுக்கு உயிருடன் இருப்பதே மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற இந்த உண்மை நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பை தருது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற சோகமெல்லாம் இங்க அற்புதங்கள் இல்லைங்கிறதால வரல. மாறாக நம்மை சுத்தியே இலவசமாக கொட்டி கிடக்கிற இந்த மகத்தான மகிழ்ச்சியை பார்க்க முடியாத நம்மளோட குருட்டுத்தனத்திலிருந்து தான் வருது. சந்தோஷம் இல்லாததால நம்ம சோகமா இல்லைங்க, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்காம நாமளே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நிஜம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்காம நம்ம சுற்றி இருக்கிற அற்புதங்களை பார்த்து, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ மகிழ்ச்சியை கொடுத்தாய் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். இந்த ஒரு சின்ன கேள்வி உங்களோட வாழ்க்கை பார்வையே அப்படியே தலைகீழா மாத்திர வல்லமை கொண்டது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.